பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி காலமானார் என்கின்ற சோகச் செய்தியை பார்க்கிறோம். உடல்நலக் குறைவு காரணமாக பெங்களூருவில் அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. அவருக்கு வயது 87. பல்வேறு திரைப்படங்களில் நடித்து தன்னுடைய நடிப்பால் அனைவரது மனங்களையும் வென்றவர் நடிகை சரோஜா தேவி. பத்மஸ்ரீ, பத்மபூஷன் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் உடல்நல குறைவு காரணமாக அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது அவருடைய உயிரானது பிரிந்திருக்கிறது. பழம்பெரும் நடிகையாக இருந்து பல திரைப்படங்களில் தன்னுடைய நடிப்பால் ரசிகர்களின் மனங்களை உள்ளங்களை கவர்ந்த ஒரு பழம்பெரும் நடிகை. தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஹிந்தி திரைப்படங்களிலும் இவர் நடித்திருக்கிறார். தமிழ் சினிமாவில் சிவாஜி கணேசன் போன்ற முன்னணி நடிகர்களோடு இணைந்து பல்வேறு வெற்றி படங்களில் முத்திரை பதித்த ஒரு நடிகை என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் தமிழ் திரையுலகில் கன்னடத்து பைங்கிலி என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர். கிட்டத்தட்ட 200 திரைப்படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார். இவருடைய நடிப்பு திறமைக்காக அபிநய சரஸ்வதி என்ற பட்டமும் இவருக்கு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார், பல மாநில விருதுகளை பெற்றிருக்கிறார். அதே போல பத்மஸ்ரீ மற்றும் பத்ம பூஷன் விருதுகளும் இவர் பெற்ற விருதுகளில் அடங்கும். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் போன்ற பல முன்னணி நடிகர்களோடு நடித்து தன்னுடைய திறமையை பறைசாற்றி ரசிகர்களுடைய மனங்களை கவர்ந்த நடிகைகளில் ஒருவராக இருந்தவர். நம்மோடு செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விஷ்ணு, என்ன உடல்நலக் குறைவால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்? விவரங்கள் என்ன? பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி தற்பொழுது பெங்களூரில் உள்ள அவரது இல்லத்தில் காலமாயிருக்கிறார் என்பது செய்தி வெளியாகிருக்கிறது. 87 வயதாகிய பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி தற்பொழுது பெங்களூரில் நீண்ட ஆண்டுகளாக வசித்து வருகிறார். நிலையில் தனது இல்லத்தில் வயது மூப்பு காரணமாக தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார். இந்த செய்தி திரைத்துறையிலும் இந்திய திரையுறையிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கன்னட பைங்கிலி என அன்போடு அழைக்கப்பட்ட சரோஜா தேவி 50 ஆண்டு கால திரைப்படத்துறையில் இருக்கிறார். 200 படங்களுக்கு மேல் நடித்திருக்கக்கூடிய இவர் கன்னடத்து பைங்கிலி, அபிநய சரஸ்வதி போன்ற அடைமொழிகளால் அழைக்கப்படுகிறார். பல திரைப்பட விருதுகளையும் இந்திய அரசின் பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகளையும் வென்றிருக்கிறார். தமிழ் திரையுலகில் 60 முதல் 70 வயதான காலகட்டங்களில் 17 வருடங்களாக முன்னணி நடிகையாக இருந்த சரோஜா தேவி அவர்கள் மக்கள் திலகம், அதாவது நடிகர் எம்ஜிஆர் அவர்களுடனும், சிவாஜி கணேசன், காதல் மன்னன் ஜெமினி கணேசனுடனும் 3 பேருடனும் கதாநாயகியாக நடித்து அதிக அளவில் புகழ் பெற்றிருக்கிறார். ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார்களை அதிக சம்பளம் வாங்கியவர் என்ற பெருமையும் நடிகை சரோஜா தேவி பெற்றிருப்பது ஒரு பெரும் விஷயமாக பார்க்கப்பட்டது. நிலையில் எம்ஜிஆருடன் 26 படங்களிலும், சிவாஜி கணேசனுடன் 22 படங்களிலும் நடித்திருக்கிறார் கன்னடத்து பைங்கிலி. இந்நிலையில் ஜெமினி கணேசன், SS ராஜச்சந்திரன், முத்துராமன், AVM ராஜன், ரவிச்சந்திரன் ஆகிய பிரபல நடிகர்களுடன் இவர் நடித்திருக்கிறார். 1960-70 காலகட்டத்தில் பத்மினி, சாவித்ரி, சரோஜா தேவி என்ற முப்பெரும் முன்னணி கதாநாயகிகளாக கருதப்பட்டவர்கள். 1965க்கு பிறகு தமிழ் துறைகளில் KR விஜயா, ஜெயலலிதா வருகைக்கு பின் நாட்களில் திரைப்படங்களுக்கான இவரது வாய்ப்பு என்பது குறைந்திருந்த நிலையில் முன்னணி நடிகையாகவே தொடர்ந்து அவர் புகழ் பெற்று வந்தார். சரோஜா தேவி அவர்கள் தனது 100வது திரைப்படம் பெண் என்றால் பெண் என்ற தமிழ் திரைப்படமாக அவருக்கு அமைந்தது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்பட்டது. பிறவி பயன் என்று தமிழ் மொழியையும் தமிழ் திரையுலக ரசிகர்களுக்கும் எனக்கு அளித்த பெரும் வரம் என்றும் அவர் அதிக அளவில் பேசப்பட்டு வந்ததும் ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. நிலையில் இப்படி நீண்ட ஆண்டுகளாக ஒரு கன்னடத்து பைங்கிலி என்ற பெரும் சொல்லால் ரசிகர்களால் பெரிதும் ரசிக்கப்பட்ட சரோஜா தேவி தற்பொழுது வயது மூப்பு காரணமாக பெங்களூரில் இருந்திருக்கிறார். இவருக்கு திரைத்துறையினரும் அவரது ரசிகர்களும் தொடர்ந்து தற்பொழுது இரங்கல் செய்தியை வழங்கி வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.